நீதி வெல்லும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து. கரூரில் 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாரபட்சமற்ற நேர்மையான விசாரணை தேவை என்றும் நீதிபதிகள் கருத்து. கரூர் வழக்கை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும். எஸ்ஐடி குழுவில் 2 IPS அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும் உச்சநீதிமன்றம் விளக்கம். எதையும் ஆய்வு செய்யாமல் தனி நீதிபதி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது எப்படி? சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பாரபட்சமற்ற நேர்மையான விசாரணை கோருவது குடிமக்களின் உரிமை. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது குறித்து உச்சநீதிமன்றம் கருத்து. கரூரில் பாதிக்கப்பட்டோர் பெயரில் வேறு தரப்பு வழக்கு என தமிழ்நாடு அரசு வாதம். மனு கொடுத்தால் விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் கருத்து. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதற்கு தாவேகா வரவேற்பு. விஜய் தாமதமாக கூட்டத்திற்கு சென்றார் என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு என்று ஆதவ் அர்ஜுனா புகார். கரூர் கூட்ட நெரிசலில் பலியான 41 பேரின் குடும்பங்களையும் தத்தெடுக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். 41 பேரின் இறப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா கருத்து. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இடைக்கால உத்தரவு மட்டுமே என திமுக வழக்கறிஞர் வில்சன் கருத்து. போலியாக மனுக்கள் தாக்கல் செய்தது உறுதியானால் தீர்ப்பு ரத்து செய்யப்படும் என்றும் நம்பிக்கை. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணைய விசாரணை தொடரும். ஒருநபர் ஆணையம் குறித்து உச்சநீதிமன்றம் எதுவும் கூறவில்லை என திமுக வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். கரூர் துயர வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதற்கு அதிமுக வரவேற்பு. உண்மையை வெளிக்கொண்டு வர உதவும் என நயினார் நாகேந்திரன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் கருத்து. சிபிஐ விசாரணையில் என்ன கிடைக்கப் போகிறது? கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சீமான் கருத்து. சிபிஐயை வைத்து அரசியல் செய்வது திமுக தான் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. அஜித்குமாருக்கு ஒரு நியாயம், கரூரில் இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா என்றும் கேள்வி. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு தொடர்ந்தவருக்கு கொலை மிரட்டல் விடுப்பதா? வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் பாதுகாப்பு கேட்டு பேசும் வீடியோவை வெளியிட்டு திமுக அரசிற்கு அதிமுக கேள்வி.
விழா காலங்களில் ஆம்னி பேருந்து கட்டண உயர்வை தடுக்க நிரந்தர தீர்வு காண முடியாது. மழைக்கால காய்ச்சல் மருத்துவம் போல் தொடரும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இருமுறையாக சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92,640 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை வரலாறு காணாத உச்சம் தொட்டது. 1 கிராம் வெள்ளியின் விலை 7 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 1,95,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை, மதுரையில் திருநங்கையர்களுக்கான அரண் இல்லங்களையும் திறந்து வைத்தார். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. 4 நாள் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசிடம் அனுமதி பெறாதது ஏன்? லஞ்ச ஒழிப்புத்துறையின் பதிலால் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சென்னையில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய விசிகாவினருக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கியவர்களை கைது செய்ய கோரிக்கை. சென்னையில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குநர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய நிலையில் நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்டு 24 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் மருந்து நிறுவன உரிமையாளர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சித்திரத்தில் உள்ள ஸ்டேசன் பார்மா நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சோதனையின் முடிவில் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்படலாம் என தகவல். வடசென்னை தாதா நாகேந்திரனின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற ரவுடிகள் யார் யார்? பட்டியலை சேகரிக்கிறது சென்னை காவல்துறை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் வெட்டி கொலை. பெண்ணின் தந்தையை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லையில் 2 பெண் குழந்தைகளை கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்து தாயும் தற்கொலை. குடும்ப தகராறு காரணமாக 3 பேர் பலி என முதற்கட்ட விசாரணையில் தகவல். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் வேதனை. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை. கேரள மாநிலம் கொல்லத்தில் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்த பெண். மீட்க முயன்ற தீயணைப்பு வீரர் உள்ளிட்ட 2 உயிரிழந்து சோகம்.
2025ஆம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. இங்கிலாந்தை சேர்ந்த பிலிப் அகியோம், அமெரிக்காவை சேர்ந்த பீட்டர் ஹோவிட் ஜோயல் ஆகியோருக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிப்பு. காசா அமைதி ஒப்பந்தத்தை அமல்படுத்த இஸ்ரேல் சென்றடைந்தார் அதிபர் டொனால்டு டிரம்ப். விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு உயரிய விருதுகள் வழங்குவதாக எகிப்து மற்றும் இஸ்ரேல் அறிவிப்பு. காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறி ஆர்டர் ஆஃப் தி நைல் மற்றும் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஹானர் விருதுகள் வழங்க முடிவு. தென்னாப்பிரிக்காவில் மலையிலிருந்து பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்து. 42 பயணிகள் உயிரிழப்பு, மேலும் பலர் படுகாயம்.